என்னங்க பீட்ரூட் பெரட்டிட்டு சாப்பாடு போட்டுருவா? ஏடி நம்மள்ட்ட பீட்ரூட்டே இல்லையே, எப்படி பீட்ரூட் சமைச்ச? பீட்ரூட் நம்மள்ட்ட இல்லதாங்க, கோஸ் தான் இருந்துச்சு. கோஸ் பெரட்டினா நீங்க சாப்பிட மாட்டீங்க, அதான் கோஸை பெரட்டி அதில் கொஞ்சம் கலரை ஊத்திட்டேன். கோஸை பெரட்டி அதுல கலரை ஊத்தி வச்சிருக்கியா? ஆமாங்க, அப்படியே பார்க்க பீட்ரூட் மாதிரியே இல்லை, அதெல்லாம் நல்லா இருக்கும். சாப்பாடு போடுற சாப்பிடுங்க. என்னடி இதெல்லாம், இதை மாதிரிலாம் சமைச்சா எப்படி நான் சாப்பிட்டு இது பண்றதுன்னு எனக்கு ஒன்றும் புரியலையே. 5 நிமிடத்தில் சமாதானம் ஆகின்றாள் என்றால் அவள் தாய், 15 நிமிடத்தில் சமாதானம் ஆகின்றாள் என்றால் அவள் சகோதரி, 3 மணி நேரம் ஆகியும் உன்னால் சமாதானம் செய்ய முடியவில்லை என்றால் அவள் காதலி, உனக்கு சமாதானம் செய்ய வாய்ப்பே தரவில்லை என்றால் அவள் தான் மனைவி. இந்தாயா வடை. வடை சூப்பரா இருக்குடி, நல்லா சுட்டுருக்க. நான் சுடலையா, கடையில வாங்கினேன். எந்த கடையில வாங்கினேன்னு சொல்லுடி. இந்த வடையை சுட்டவரை பாராட்டியே ஆகணும், அவ்வளவு டேஸ்டா இருக்கு. இந்த வடையை சுட்டு ஒரு போன வாரமே செத்து போயிட்டாரியா. ஒரு வாரத்துக்கு முன்னாடி சுட்டாடி. ஊசி போன வடையை கொடுத்து உசுர எடுக்க பாக்குறாடா, தூக்கி போடா. என்னங்க இன்னைக்கு பால் காசு கொடுக்கணும். ஏண்டி இப்பதானடி பால் காசு கொடுத்த மாதிரி இருக்கு, அதுக்குள்ளேயே 1 மாசம் ஆயிடுச்சு. 1 மாசம்லாம் ஆகலங்க, 1 மாசத்துக்கான பால் நான் வெறும் 10 நாள்லயே வாங்கிட்டேன். ஏண்டி அவ்வளவு பாலையும் வாங்கி என்னடி பண்ண? வீட்டுல சும்மாவே இருக்கனா, ஒரே டிப்ரெஷனா இருக்குன்னு டீ போட்டு குடிச்சுக்கிட்டே இருக்கேன். இப்படியே குடிச்சுக்கிட்டே இருந்தா கூடிய சீக்கிரம் உன்னை குழி உள்ள இறக்க வேண்டியதான். ஏங்க இந்த சோறும் குழம்பு மாதிரி தானே நாம்பளும், நீங்கள் இந்த சோறு நான் இந்த குழம்பு ரெண்டும் சேர்ந்தா தானே சூப்பராக இருக்கும். ஆனால் ஒன்று, நான் தினைக்கும் ஒவ்வொரு குழம்புல சாப்பிட்றேன். ஏன் பிள்ளை, ஆசைக்கும் பேராசைக்கும் என்ன வித்தியாசம்? ஆசை பேராசையா தெரியலையே. உன்னை கல்யாணம் பண்ண பத்தியா, அது ஆசை. ஆனால் கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் சந்தோஷமாக இருப்பேன்னு நினச்ச பத்தியா, அது பேராசை. இந்த பிள்ளை என்னதுங்க இது? எடுத்து பார். ஓ, நம்ம வீடு வாங்கியிருந்தோமே அதோட பத்திரமா? என்ன பத்திரத்தை உங்கள் அப்பா அம்மா பேரில் வாங்கியிருக்கீங்க? ஆமாம், என்னை பெற்று கஷ்டப்பட்டு வளர்த்து ஆளாக்கி விட்ருக்காங்களே, அவங்கள விட்டுறக்கூடாதுல்ல. அப்புறம் எதுக்கு லோன் மட்டும் என் பேரில் வாங்கியிருக்கீங்களாம்? நீ என்ன விட்டுறக்கூடாதுல்ல. சரி, மூக்கில் காத்தடிக்காத, பத்திரம் பறந்துட போகுது. பத்திரத்தை எடுத்து வை பத்திரமா. ஹே கூகுள், என் புருஷன் நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் இருக்கணும்னா என்ன பண்ணணும்? ஒரு முளை கயிறு எடுத்து தொங்கிரு. ஏங்க உங்ககிட்ட ஒரு கேள்வி கேளு. காதல் திருமணம் சிறந்ததா இல்லை பெத்தவங்க பார்த்து பண்ணி வைக்கிற திருமணம் சிறந்ததா? பாவக்கால கூட்டு செஞ்சா என்ன, பொரியல் செஞ்சா என்ன, ரெண்டும் ஒன்று தான். ஏங்க இந்த பால்கோவா எப்படிங்க செய்யணும்? 1 லிட்டரு பால் வாங்கிக்க, ஆ அதை 1/2 லிட்டரு பால் ஆகிற வரைக்கும் நல்லா காய்ச்சி. அட போங்க, இதுக்கு நான் 1/2 லிட்டர் பாலாவும் வாங்கிட்டு போகிறேன். எழுதுங்கள் என் கல்லறையில். என்னப்பா? அட ஏதாவது எழுதுமா, நான் என்ன எந்திரிச்சு வந்து பார்க்கவா போறேன்.